இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்களா? உடம்பு நல்லா இருக்கா? உங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா வந்து கேட்கறதா என் வேலையா? போட்டா என்னன்னு இது? ஓட்டு கேட்டு நீங்க வீட்டு வாசப்படியில் வரும்போது நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வந்தா இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. நாங்க ஓட்டு போடலாம், நீங்க எப்படி நிச்சயமா முடியும்? நீ ஓட்டு போட்டா நான் செய்யமாங்கடா. யாருடா நீ? உன்னை பார்த்த ஞாபகம் இல்லையே எனக்கு. எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? ஓட்டு போட்டோட எங்க மோகன்லாம் மறந்துருமே. தலைவர் கோபப்படாதீங்க தலைவர். தம்பி யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க? விடுங்கண்ணே. இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன். ஒண்ணுமே செய்ய முடியாத ஏதோ செஞ்சோன்னு தானே ஞாபகமே வருது. நானே வீட்டை காப்பாத்திக்க போராடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னது வர சொல்ல? வீட்டுல விசேஷம் சாப்பிட கூப்பிட்டுருக்க. என்ன என்ன எதிர்த்து அரசியல் பண்றியா நீ? ஏதோ பெருசா ஓட்டு போட்டேன்னு புலம்புற. ஓட்டு போட்ட வீட்டுல போட்டோவா மாட்டணும்? சும்மாவா போட்டு காசு வாங்கல? என்கிட்ட பேச தகுதி இல்லை உங்களுக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு உங்களை ஒட்டுமொத்தமா வாங்கிட்டேன். ஏன்னா உன் தம்பா தோண்டு வீட்டுக்கு இவ்வளவு ஒதுக்கிறிய. இந்த பொசிஷன் நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்க தெரியுமா? கோடியா இறைச்சிருக்க. இவ்வளவு செலவு பண்ணி உனக்கு சேவை செய்யணுமா? நானு போட்டதை எடுக்கணும். இது அரசியல் இல்ல, வியாபாரம். சார், எனக்கு அரசியலும் தெரியாது, வியாபாரமும் தெரியாது சார். அந்த வீடு தான் சார் எனக்கு வாழ்க்கை. உங்களுக்கு வேணா அது வெறும் கல்லு மண்ணுமா இருக்கலாம். எங்களுக்கு அது கோயில் சார். அதை காப்பாத்திக்க என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்க வேணாலும் போவேன். முட்டாளாடா இவன். எங்கடா போவேன்? எங்க போவேன்? கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட, எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட, மினிஸ்டர் கிட்ட, எங்க போனாலும் சுத்தி எங்கிட்ட தான் வரணும். சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க சார். இன்னைக்கு வேணா நீங்க சிஎம்மா இருக்கலாம், நான் சாதாரணமான ஆளா இருக்கலாம். ஆனா நாளைக்கே எலெக்ஷன் நீங்க தோத்துட்டா நீங்களும் சாதாரணமான ஆள் தான். அதே பதவிக்காக எங்களை தான் தேடி வந்தாங்க. பதவி வச்சு மாட்டாரு. நீங்க உங்க பதவிக்காக என்ன வேணா செய்வீங்கன்னா நானும் என் வீட்டுக்காக என்ன வேணா செய்வேன்.